வணக்கம், வெல்கம் டு டிரைவ் அண்ட் டெஸ்டினி. நமக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து நமக்கு நடக்கிற கஷ்டங்கள், சங்கடங்கள், வலிகள், வேதனைகள், முன்னேற்ற தடைகள், இப்படி பல பிரச்சனைகளுக்கு யாரோ ஒருவர் தான் காரணம்னு குறை சொல்லிக்கிட்டும் பழி சொல்லிக்கிட்டும் இருக்கும். இப்படி குறை சொல்கிறது நல்ல ரெஸ்பான்ஸாக இருக்குமான்னா இல்லைன்னு தான் சொல்லணும். சரி, இது நல்ல பழக்கமா கெட்ட பழக்கமானு கேட்டால் ரெண்டுமே இல்லை. இது ஒரு ட்ராப். நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயத்துக்கும் கெட்ட விஷயத்துக்கும் ரெண்டு காரணங்கள் தான். ஒன்று நம்ம கர்மா, அடுத்தது கடவுளோட திட்டம். இந்த மிகப்பெரிய சக்தி வாய்ந்த உண்மையை புரிஞ்சிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நமக்கு விரிக்கப்படும் வலை, குறை சொல்கிறது, பழி சொல்கிறது, இதெல்லாம் தான் நமக்காக விரிக்கப்படுற வலை. இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு விழிப்புணர்வோடு இருக்கும்போது தான் நம்ம விக்டிம்லேருந்து கிரியேட்டராகவும், ஸ்ட்ரகுலர்லேருந்து மிராக்கிளை ஈர்க்கக்கூடிய காந்தமாகவும், பவர்லெஸ் ஹியூமன்லேருந்து மாயாஜால சக்தியுடன் வாழும் ஆன்மாவாகவும் மாறுறோம். இந்த அவேர்னஸ் இல்லாதனால நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டும் கடவுள் நம்மளை தண்டிக்கிறாருன்னு சொல்லிக்கிட்டும் இருக்கோம். சரி, ஏன் இந்த ட்ராப் இருக்குது? இதோட பர்பஸ் என்ன? இதிலிருந்து எப்படி வெளியே வர்றது? என்னென்ன பண்ணால் இந்த பெயின்லேருந்து வெளியே வர முடியும்? இதை பற்றி இந்த வீடியோவில் டீப்பாக பார்க்கலாம். ஏன் இதை ட்ராப்புன்னு சொல்கிறோம்? ஏன்னா நம்ம மற்றவங்கள ப்ளேம் பண்ண ஆரம்பிக்கும் போது எண்ணங்கள் முழுவதும் வெளியே தள்ளப்படுது. முதல்ல நம்ம கர்மாவால் தான் இது நடக்குதுங்கிறத மறந்துடுறோம். நம்ம முன்னாடி செய்த வினைப்பயனால் எழுதப்பட்டது அப்படிங்கிறதையும் மறந்துடுறோம். முக்கியமான ஒன்று என்னென்னா, இப்போ நடந்துட்டு இருக்க சூழ்நிலைகள் எல்லாமே நம்மளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண தான் நடக்குதுங்கிறதையும் மொத்தமாக தவற விட்டுடுறோம். இதனால் ஸ்பிரிச்சுவலி பிளைண்டாகவும் வைப்ரேஷனல் லெவல் வீக்காகவும் மாறி மீண்டும் அதே கவலையிலையும் மோதல்கள்லையுமே இருக்கும். இதனால தான் இந்த குறை கூறுறத ஒரு ட்ராப்புன்னு சொல்கிறோம். இந்த ட்ராப்போட பர்பஸ் என்னென்னா, நமக்குள்ளே இருக்க இன்னர் பவரை தட்டி எழுப்புறது தான். இதை நம்ம ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் இந்த சூழ்நிலை ஒரு கர்மா, இந்த மனிதர்கள் கடவுளால் ஆட்டி வைக்கப்படும் ஒரு பொம்மை, கடவுளால் நடத்தப்படும் பரீட்சை இப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். நம்ம எப்படி இருப்போம்னா, இந்த பவர், இந்த புரிதல் நமக்குள்ளே வரும்போது நம்ம எப்படி இருப்போம்னா, யார்கிட்டையும் எதுக்காகவும் கெஞ்ச மாட்டோம், எமோஷ்னல் பெயினில் வாழ மாட்டோம், மறைஞ்சு இருக்கிற யூனிவர்சல் லாஸை அன்லாக் பண்ண ஆரம்பிச்சிரும். அப்புறம் என்ன, லைஃபே மேஜிக் தான். சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையை வியப்பாக பார்ப்போம். ஏன் எனக்கு இது நடக்குது? ஏன் நான் அடிக்கடி காயப்படுத்தப்படுறேன்? ஏன் ஒரே மாதிரியான பிரச்சனை மீண்டும் மீண்டும் வருது? இப்படி பல கேள்விகளால் நம்ம மனசு நிறைஞ்சிருக்கும். இது எல்லாமே தற்செயலாக நடக்குதுன்னு கூட யோசிப்போம். ஆனால் அது உண்மை இல்லை. டிவைனால் எழுதப்பட்ட ஸ்கிரிப்ட். எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் இதுக்கு பின்னால் நடந்துகிட்ருக்கு. ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு வலியும், ஒவ்வொரு சந்தோஷமும் நடப்பது எழுதப்பட்டபடி தான். நம்ம வாழ்க்கை ஒரு பொம்மலாட்டம் மாதிரி தான். அதை இயக்க கண்ணுக்கு தெரியாத 2 இயக்குனர்கள் இருக்காங்க. ஒன்று கர்மா, இன்னொன்று கடவுள். கர்மாங்கிறது ஆன்மீக விஷயமாக மட்டும் பார்க்குறது இல்லை. இது நம்ம எண்ணம், செயல், வார்த்தை இதோட எதிர்விளைவு தான். நம்ம செயல்களாலும் நம் முன்னோர்களின் செயல்களாலும் சேர்ந்து உருவாகும் ஒரு சக்தி அது. அந்த சக்தி மீண்டும் நம்மை வந்தடையும். இதை உணர்ந்தால்தான் நம்ம எதிர்கால கர்மாவை நம்மளால் மாற்ற முடியும். அடுத்தது டிவைன். நமக்கு நடக்கிற எல்லாமே கர்மாவால் தான் இருக்கும்னு இல்லை, கடவுளாலேயும் நடக்கும். சில நேரங்களில் நம்ம சேலஞ்சஸை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். அது கடவுள் நமக்கு கொடுத்த தண்டனை இல்லை, நம்மளை எவால்வ் ஆக்கிறதுக்காக. அதாவது கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து கொஞ்சம் தள்ளி வைப்பார், அட்டாச்மெண்ட்டில் இருந்து பிரேக் பண்ண வைப்பார். இப்படி சில விஷயங்களை பண்ணி நம்மளை ஹையர் பாத்துக்கு கொண்டு போவார். அடுத்து நம்ம வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே மெசேஞ்சர்ஸ் தான். அவங்க எல்லாருமே நமக்காக ஏதோ ஒரு வகையில் மெசேஜ் சொல்ல தான் வந்திருக்காங்க. கடவுளால் அனுப்பப்பட்ட தூதுவர்கள் தான். ஒன்று கோஸ்ட் மெசேஞ்சராக இருப்பாங்க, இல்லை ஏஞ்சல் மெசேஞ்சராக இருப்பாங்க. கோஸ்ட் மெசேஞ்சர் நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க, காயப்படுத்துவாங்க, அழ வைப்பாங்க, நம்மளை ரொம்ப பிரச்சனையில் இருக்க வைப்பாங்க. ஆனால் இந்த கோஸ்ட் மெசேஞ்சர்ஸ் நமக்கு வில்லனாக தான் தெரியுவாங்க. உண்மை என்னென்னா, அவங்க நம்ம முகம் பார்க்கும் கண்ணாடி மாதிரி தான். முன்னாடி நம்ம செஞ்ச வினைப்பயன்களின் விளைவு தான் அது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கோஸ்ட் மெசேஞ்சர்ஸ் நம்ம எமோஷனை ஹீல் பண்ணவும், நம்ம பேட்டர்னை பிரேக் பண்ணவும்,
அதுக்காக தான் அனுப்பப்பட்டிருக்காங்க. அடுத்து ஏஞ்சல் மெசேஞ்சர்ஸ். இவங்க நம்ம வாழ்க்கையில் எப்படி வருவாங்கன்னு யூகிக்கவே முடியாது. எதிர்பாராத விதத்தில் வந்து நமக்கு எல்லா நல்லதையும் செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருப்பாங்க, ஸ்பிரிச்சுவல் மென்டராக இருப்பாங்க, இல்லை குழந்தைங்க மூலமாக சொல்லுவாங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு தெரியாது, ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன். இப்படிப்பட்ட கோஸ்ட் மெசேஞ்சர்ஸை நம்ம பார்க்கும்போது அவங்கக்கிட்ட ரியாக்ட் பண்ணாமல் ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன் அவங்க அப்படி பண்ணாங்கன்னு கேட்குறத விட்டுட்டு என்ன மெசேஜ் சொல்கிறதுக்காக கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் யோசிக்கணும். கோஸ்ட் மெசேஞ்சர்ஸ் நம்ம கர்மாவை பேர்ன் பண்ணி ஈகோலேருந்து டிட்டாச் ஆக வைப்பாங்க. ஏஞ்சல் மெசேஞ்சர்ஸ் நம்மளை எலிவேட் பண்ணி முன்னேற்ற பாதைக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில் கோஸ்ட் மெசேஞ்சர்ஸால் நம்ம மனம் காயப்படுத்தப்பட்டால் ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிவிட்டு அந்த வலியை கடவுள்கிட்ட கொடுத்துட்டு நம்ம மனசுக்குள்ளேயே இவங்க ஒரு கோஸ்ட் மெசேஞ்சர், இவங்க என்னோட கர்மாவை காட்டுறாங்க, நான் இதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். இதுவே நமக்கு உதவி செஞ்சாங்கன்னா ஏஞ்சல் மெசேஞ்சர்ஸ் அவங்கக்கிட்ட நம்ம நன்றி உணர்வை காட்டணும். டிவைனால் நடந்ததுன்னு புரிஞ்சுக்கணும். என்னை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம மற்றவங்களால் காயப்படுத்தப்படும் அந்த தருணத்துக்கும் அதற்கு எப்படி பதில் அளிக்கிறோம் அப்படிங்கிற தருணத்துக்கும் அந்த இடைப்பட்ட ஒரு நிமிடம் ரொம்ப முக்கியமானது. அந்த ஒரு நிமிடம் தான் மிகப்பெரிய சக்தியாக மாறும். ஏன் அந்த ஒரு நிமிஷம் ரொம்ப முக்கியம்னா, அந்த ஒரு நிமிஷத்தில் நாம் எதை செய்கிறோமோ அதுதான் நம்ம வைப்ரேஷன், ஃப்யூச்சர், கர்மானி எல்லாத்தையுமே முடிவு பண்ணும். ஏன்னா அந்த மொமெண்ட்டில் நமக்கு 2 சாய்ஸ் தான் இருக்கும். ஒன்று கோவமாக ரியாக்ட் பண்ணி ப்ளேம் பண்ணி அந்த பெயின்லேயே இருக்கிறது. இன்னொன்று காட்கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு அவேர்னஸாகவும் சைலண்ட்டாகவும் இருக்கிறது. நம்ம அவேராக இல்லாமல் பதில் சொல்லும்போது பழைய ட்ராப்குள்ளேயே மாட்டி கர்மாவோட அந்த சைக்கிள்குள்ளேயே தான் இருப்போம். அது நம்மளோட வைப்ரேஷன் லெவலை கம்மி பண்ணி நிம்மதியை குறைச்சி முன்னேற விடாமல் தடுக்கும். இதுவே நம்ம அந்த மொமெண்ட்டில் கடவுள்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டோன்னா அந்த நிமிஷத்துலேருந்து நமக்கான தெளிவான பாதையை கடவுள் காட்ட ஆரம்பிச்சிருவார். இந்த கோஸ்ட் மெசேஞ்சர்கிட்ட நம்ம சில நேரம் வெளிப்படையாக நம்ம கோவத்தை காட்டுவோம். சில நேரங்களில் ரியாக்டே பண்ணாமல் நமக்குள்ளேயே வச்சுட்டு இருப்போம். அப்படி இருக்கும்போது நமக்குள்ளே ஒரு ஃபைட்டே நடந்துகிட்டு இருக்கும். அவங்கள சபிப்போம். நடந்து முடிஞ்ச கான்வர்சேஷனை மறுபடியும் நினச்சி பார்ப்போம். எப்படியெல்லாம் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு கற்பனை பண்ணுவோம். கில்ட்டில் இருப்போம், சோகமாக இருப்போம். இப்படி நடக்கிறதால இந்த நெகட்டிவிட்டி ரொம்ப அதிகமாகி அது ஒரு டேஞ்சராக மாறுது. அது நம்மளோட வைப்ரேஷன் லெவலை கம்மி பண்ணி புதுசாக ஒரு கர்மாவை திரும்பவும் உருவாக்கும். மறுபடியும் அதே மாதிரி வழிகளையும் சூழ்நிலைகளையும் நமக்கு திரும்ப கொடுக்கறக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. இப்படிப்பட்ட சங்கடமான சூழ்நிலைகள்லேருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது அப்படின்னா அதுக்கு 3 ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணலாம். 1, அந்த சூழ்நிலைகள் நடக்கும்போது எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் பாஸ் பண்ணுறது. 2வது, அந்த சூழ்நிலைகளையும் அந்த செயல்களையும் மொத்தமாக கடவுள்கிட்ட சரணடைய வைக்கிறது. 3வது, டிரான்ஸ்ஃபார்ம் த எனர்ஜி. கோஸ்ட் மெசேஞ்சர்ஸால் நம்ம காயப்படுத்தப்படும் போது அவங்கக்கிட்ட நம்ம ஆர்கியூ பண்ணியோ சண்டை போட்டோ மீண்டும் ஒரு புதிய கர்மாவை உருவாக்காமல் அந்த இடத்துல பாஸ் பண்ணிவிட்டு எந்த ஆர்கியூமெண்ட்டும் பண்ணாமல், யாரையும் ப்ளேம் பண்ணாமல், யாரையும் ஜஸ்டிஃபை பண்ணாமல் ஜஸ்ட் ப்ரீத், நம்ம மூச்சை இழுத்து விட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நமக்குள்ளேயே இதை சொல்லிக்கணும். இது கர்மா இல்லைன்னா கடவுளோட செயல். இதுக்கு நான் ரியாக்ட் பண்ண போகிறதில்ல. இதை எல்லாத்தையுமே நான் கடவுள்கிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிடணும். இது ஒரு பலவீனமான விஷயமா, இது பலவீனமான செயல் தானே அப்படின்னா கிடையாது. இது ஒரு பலவீனமான செயல் இல்லை, இது ஸ்பிரிச்சுவல் மாஸ்ட்ரி. அடுத்தது காட்கிட்ட சரண்டர் பண்ணுறது. கடவுளே, இந்த சூழ்நிலையை நான் உங்ககிட்ட முழுசாக ஒப்படைக்கிறேன். நான் மீண்டும் என்னோட கெட்ட கர்மாவை சேர்த்துக்க விரும்பலை. நான் என்னோடய வாழ்க்கையில் முன்னேற தான் விரும்புகிறேன் அப்படின்னு கடவுள்கிட்ட மொத்தமாக சரணடைய வச்சுருது. இதுவே கடவுள் கொடுக்குற சேலஞ்சு மாதிரி இருந்துச்சுன்னா, கடவுளே எனக்கு அதை சமாளிக்கிறதுக்கான பலத்தையும் தெம்பையும் கொடுன்னு வேண்டிக்கணும். அடுத்து டிரான்ஸ்ஃபார்ம் த எனர்ஜி. நமக்கு ஒரு சங்கடமான சூழ்நிலைகள் நடந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த சூழ்நிலையிலேயே இருந்து அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு அதையே ஓவர் திங்க் பண்ணிட்டு இல்லாமல் அதை விட ஹை வைப்ரேஷனான சில ஆக்ஷன்ஸை இமீடியட்டாக நம்ம எடுக்கணும். அப்படிப்பட்ட ஆக்ஷன்ஸ் என்னென்னா மெடிடேஷன். முதல் முக்கியமான விஷயம் மெடிடேஷன். 20 நிமிஷம் நம்மளை அமைதிப்படுத்தி 20 நிமிஷம் நம்ம மெடிடேட் பண்ணும்போது நம்மளோட மனமும் நம்மளோட உடலும் மிகவும் அமைதியாகவும் சாந்தமாகவும் மாற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஃபுட் சேரிட்டி.
இந்த ஃபுட் சேரிட்டிங்கிறது வெறும் வார்த்தையாக மட்டும் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையாகவே நம்ம மாற்றிக்கணும். இதை பற்றி புராணங்களிலும் இதிகாசத்திலும் நிறையவே சொல்லியிருக்காங்க. தர்ம வழியில் போகிற எல்லாருமே அவங்க தர்ம வழியில் போகிற எல்லாத்தோட முக்கியமான முதல் கடமையே உணவு அளிப்பது தான். யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்க எல்லாருக்குமே அன்னத்தை தானம் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது முதல் முக்கிய கடமையாக வச்சுருக்காங்க. இதை பற்றி நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் எல்லாருமே நிறையா சொல்லியிருக்காங்க. இது வெறும் சாப்பாடு கொடுக்குற சாதாரண விஷயம் இல்லை, இது நம்ம கர்மாவை மாற்றக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதையும் ரமண மகரிஷி ஒரு இதில் சொல்லியிருக்காரு. அடுத்தது நம்ம அந்த சங்கடத்தில் இருந்துக்கிட்டு மற்றவங்க கிட்ட கோவமாக ரியாக்ட் பண்ணக்கூடாது, கோவமாக பேசக்கூடாது. மாதிரி இப்போ நடந்த இந்த விஷயத்தை பற்றி நம்ம ஒரு ஜேர்னல் மாதிரி எழுதலாம். இதை எழுதும்போது நமக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணோம், எப்படி நம்மளோட மனநிலை இருக்குங்கிறத நம்ம எழுதி வைக்கலாம். அடுத்தது ஸ்பிரிச்சுவல் ரீடிங்ஸ், ஏதாவது ஒரு புக்கு படிக்கலாம், ஏதாவது முக்கியமான ஸ்பிரிச்சுவல் இதில் இருக்கவங்க சொன்ன ஆடியோஸை கேட்கலாம். இது எல்லாமே நம்ம மனநிலையை ஒரு சீரான கட்டத்துக்கு கொண்டு வரும். இந்த தியானம், தானம், ஆன்மீக தேடல் இதை எல்லாத்தையுமே நம்ம பண்ணும்போது நம்ம ஆன்சைட்டி ட்ராப் ஆகும், ஓவர் திங்கிங் ஸ்லோ டவுன் ஆகும், க்ரியேட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், இன்ட்யூஷன் சொல்கிறத தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். நம்ம வாழ்க்கையின் பழக்கமாக இந்த செயல்கள் எல்லாத்தையும் மாற்றும்போது கோஸ் மெசேஞ்சர் அண்ட் ஏஞ்சல் மெசேஞ்சர்ஸ் நமக்கு சொல்ல வரதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அவாராக நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணால் குறை சொல்கிறதையும் பழி சொல்கிறதும் இந்த ட்ராப்பில் இருந்து நம்ம வெளியே வர முடியும். பீஸோடையும் அபண்டன்ஸோடையும் ஹாப்பினஸோடையும் இந்த உலகத்தை சுற்றி வர முடியும். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டெய்லி மெடிடேட் பண்ணுங்கள், யாராவது ஒருத்தருக்காவது சாப்பாடு கொடுங்க, உங்கள் அறிவையும் ஞானத்தையும் அப்படியே பூட்டி வச்சுக்காதீங்க. மற்றவங்களுக்கு உபயோகப்படுற அளவுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுங்கள். ஸ்பிரிச்சுவல் புக்ஸை படிங்க, ஹாப்பியாக இருங்க. வாழ்க வளமுடன்.